அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எவ்வாறு தொழ வேண்டும் என்று ஒரு தகவலை இன்ஷா அல்லாஹ் முன்வைக்க விரும்புகின்றேன். பெருநாள் தொழுகை 2 ரக்காத்துகள். அந்த 2 ரக்காத்திலும் ஆரம்பமாக பெருநாள் தொழுகையுடைய தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று நியத்து வச்சு தக்பீர் கட்டுவோமே, அது வரும் வரையில் எந்த அளவுக்கு பெருநாளுக்கு பிறை தென்பட்ட நேரத்திலிருந்து தக்பீர் ஆரம்பிக்கும் வரையில் எந்த அளவுக்கு எங்களுக்கு தக்பீர் ஓதிக்கொண்டிருக்க முடியுமோ, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற பெருநாளுக்குரிய தக்பீர் எவ்வளோ ஓதிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளணும். அதனால் தொழுகை ஆரம்பிக்க முன்னால் நாங்கள் இருந்து அந்த தக்பீரை நாங்கள் தனிமையாக தொழுந்தாலும், நாங்கள் குடும்பத்தோட ஜமாத்தோட தொழுந்தாலும், அல்லது நமக்கு தெரிஞ்ச 2-3 பேர் சேர்ந்து ஜமாத்தோட தொழுந்தாலும், நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா தக்பீரை கொஞ்சம் நேரம் ஓதிக்கொள்வது. தக்பீர் ஓதிக்கொண்டு அதுக்கு பின்னால் தொழுகை ஆரம்பிக்கப்படும். தொழுகை என்பது பெருநாள் தொழுகை தனியே தொழ முடியும், ஜமாத்தோடையும் தொழ முடியும். தனியே தொழ முடியுமா? முடியும், பிரச்சனையே இல்லை. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பமாக நியத்து கட்டாயம். நியத்து என்பது வாயால் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. நியத்து என்பது உள்ளத்தால் நினைக்கக்கூடியது. இப்போ சிலருக்கு என்ன பிரச்சனைண்டா நியத்து பாடம் இல்லைன்னு சிலவங்க யோசிப்பாங்க. அப்படி யாரும் யோசிக்கவானு. யா அல்லாஹ், நான் நோன்பு பெருநாளுடைய தொழுகை உனக்காக தொழுகிறேன், அவ்வளோதான். அதை நினச்சி கொண்டு நீங்கள் மனுஷால் நினச்சி கொண்டு தக்பீர் கட்டினா போதும். பாடம் உள்ளவங்க உசல்லி சலாத்த இதில் ஃபித்ர் ரகாத்தேனி லில்லாஹி தாலா அலைல் காபத்து ஷரீஃபத் லில்லாஹி தாலா இப்படி சொல்லி தக்பீர் கட்டலாம். ஆனால் வாயால் சொல்கிறது அல்ல, மனுஷால் இந்த உள்ளத்தால் நினைப்பது தான் கட்டாயம். நினச்சி கொண்டு பெருநாள் தொழுகையுடைய 2 ரக்காத் அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அந்த தக்பீரோடு சேர்த்து வஜ்ஜஹத்து ஓதிக்கொள்ளணும். வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லது என்று ஓதி போட்டு வஜ்ஜஹத்து முடிதத்தோட 7 தக்பீர்கள் கட்டணும். 7 தக்பீர்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 7 தக்பீர் கட்டணும். இந்த 7 தக்பீர்களுக்கும் இடையில சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இதை ஓதிக்கொள்ளணும். ஆனால் தக்பீர் கட்ட சிலவங்க என்ன செய்வாங்களேண்டா, அல்லாஹு அக்பர் என்ற ஒரு தக்பீர் கட்டி 2ஆம் தக்பீரை கட்டுறது கையை கீழே விட்டுட்டு உயர்த்தி கட்டுவாங்க. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தின வண்ணம் கையை தக்பீர் கட்டி கொள்ளணும். 7 தக்பீர்களையும் கட்டி 7வது தக்பீரோட சுபஹான கலிமா அல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா. சரியா? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அதுக்கு பின்னால சுன்னத்தான சூரத், அந்த சுன்னத்தான சூரத்தோட அப்படியே வளமையான தொழுகையை போல ருக்குக்கு போற, சமி அல்லா அலிமன் ஹமிதா மர சுஜூதுக்கு போற, ரப்பனா ரப்பகு ஃபிர்லி மறக்க வார மறக்க நடுவிருப்பிலிருந்து மறக்க சுஜூதுக்கு போற, அப்படியே எழும்பி 2ஆம் ரக்காத்துக்கு எழும்புவோம். 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பி வாரத்தோட நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று வருவோம். அந்த சொல்லி கொண்டு வந்த தக்பீரை அந்த தக்பீரை கணக்கெடுக்காம அப்படியே அல்லாஹு அக்பர் என்று வந்துட்டு நாங்கள் இன்னும் 5 தக்பீர் கட்டணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு 5 தக்பீர். 1ஆம் ரக்காத்தில் 7, 2ஆம் ரக்காத்தில் 5 தக்பீர்களை நாங்கள் கட்டணும். கட்டி போட்டு 5ஆம் தக்பீரோடு சேர்த்து என்ன செய்யணும், ஒவ்வொரு தக்பீரில் சுபஹான கலிமா ஓதி வார 5ஆம் தக்பீரோட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு சுன்னத்தான சூரத். சுன்னத்தான சூரத்துண்டா 1ஆம் ரக்காத்தில் 2ஆம் ரக்காத்தில் எங்களுக்கு எந்த சூரத் என்றாலும் ஓதலாம். ஆனால் முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா தொழுகையிலும் அதே மாதிரி பெருநாள் தொழுகையிலும் 1ஆம் ரக்காத்தில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலாவை ஓதுவாங்க. 2ஆம் ரக்காத்தில் ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியாவை ஓதுவாங்க. இந்த 2 சூரத்தும் நீண்ட சூரத். அதனால பாடம் இல்லாதவங்க சின்ன சூரத்தை நீங்கள் ஆக சின்னதவங்களுக்கு பாடம் குல்ஹுவல்லா என்ன ஆத்தேனாவா அதை ஓதினாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னால தொழுகை அடுத்த மற்ற தொழுகைகளை போல நாங்கள் தொழுது என்ன செய்யணும், சலாம் கொடுத்துடணும். குனூத் ஓதுறது ஒன்றும் அங்கே இல்லை. சலாம் கொடுத்ததோட சிலவங்க ஒரு தவறு செய்வாங்க, நோன்பு பெருநாள் தொழுகை முடிஞ்சதோட தக்பீருடைய சுன்னத்து முடிஞ்சு சிலவங்க சலாம் கொடுத்ததோட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பெருநாளுடைய தக்பீரை சொல்லுவாங்க. அது ஹஜ்ஜி பெருநாளைக்கு தான் ஐயாமு தஷ்ரீக் வரக்காட்டி அந்த தக்பீர் நீடிக்கப்படும். நோன்பு பெருநாளைக்கு தொழுகைக்கு சலாம் கொடுத்ததோட நாங்கள் தக்பீர் முடிஞ்சு. ஆனால் இப்போ என்ன செய்யணும், சலாம் கொடுத்துட்டு
சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒரு வளமை இருக்கும். ஆனா பெரும்பாலும் ஒரு வளமை சுபஹான கலிமா 3 டிப். தராவி முடிஞ்சதோட சொல்ற மாதிரி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலில் அலீம் 3 டிப் ஓதுவாங்க. ஓதி போட்டு சுபஹானல்லாஹ் 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 33 அந்த மாதிரி 33 சொல்லி போட்டு அதெல்லாம் கட்டாயமானதல்ல. எங்கட ஈமான வெளிச்சமாக்கி கொள்றதுக்காக வேண்டி சிலவங்க 10 திக்ர் வச்சு போட்டு ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவா? பொதுவான ஒரு துவா. ரமலான்ல தராவியில் ஓதின துவாவை சிலர் ஓதுவாங்க. ஆனா அது ரமலானுக்கண்டே கேட்கப்படக்கூடிய சில துவாக்கள் இருக்குது. அதனால் அதை நாங்கள் அந்த கட்டத்தை நாங்கள் ஓதாமல் இருக்கிற மட்டுக்கு நல்ல எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் தமிழாலையும் கேட்கலாம். தொழுகைக்கு வெளியே தானே எங்களுக்கு தேவையான ஹாஜத்துகளை நாங்கள் நன்மை செஞ்சிட்டோம், இது எல்லாத்தையும் எல்லாம் கபூல் செய்யன்னு கேட்கணும். இப்படி இந்த தொழுகையுடைய விஷயத்தில் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் இப்படி எங்களை ஒவ்வொரு வளமைக்கும் அதை செஞ்சு கொள்ளலாம். செலவாத்து ஓதலாம். அதுக்கு பின்னால் ஜமாத்தாக குடும்பத்தாக்கள் இருந்தால் எல்லாரும் சலாம் கொடுத்து தொழுகை முடிஞ்சிடும். ஆனால் இந்த தொழுகையில விசேஷமாக கவனிக்கணும். தக்பீர் கெட்டி கொண்டு போகும் பொழுது சந்தேகம் வந்தால் இது 3ஆ 4ஆ நாங்கள் 3 தான் எடுக்கணும். தொழுகையில மாதிரி 3ஆம் ரக்காத்தா 4ஆம் ரக்காத்தா 3ஆம் ரக்காத் அந்த மாதிரி இது 3ஆவதா 4ஆவது தக்பீரா 3ஆவது தான் எடுக்கணும். இதே கட்டத்தில் ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் வஜ்ஹத் வஜ்ஹில் இல்லதி ஓதி போட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிச்சிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஸ்மியோட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப தொழுகையில ஒரு ஃபர்ல ஆரம்பிச்சுட்டு அப்படி நான் தக்பீர் கட்டல 7 எனக்கு மறந்துட்டேன் என்று சொல்லி தக்பீர் கையை தூக்க கூடாது. அவர்கிட்ட தக்பீர் விட்டுடணும். தக்பீர் என்பது தொழுகையுள்ளுக்கு வந்தா இப்ப அது ஏற்கனவே சுன்னத்தான் உண்டு. ஃபர்லான சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிச்சு போட்டு ஒரு சுன்னத்துக்காக புகையலாம். அது உடுபட்டு பெருநாள் தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிலவங்க தக்பீரை விடுவாங்க, பாவம். தக்பீர் விட்டு போட்டு மறக்க ஃபர்ஸ்ட்லேருந்து தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பிப்பாங்க தக்பீர் விடுபட்டதுனால. அல்லது 2ஆம் ரக்காத்தை ஃபர்ஸ்ட் ரக்காத்தை முடிச்சு 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பி வாரத்தோட அப்படியே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிப்பட்டா பிரச்சனை இல்லை. தக்பீர் கூட்டினத்துக்கும் குறைஞ்சதுக்கும் பிரச்சனை இல்லை. தக்பீர் உடுபட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒண்ணுமண்டே விடக்கூடாது. அப்ப இந்த சட்டங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யணும், இந்த பெருநாள் தொழுகையில ஈடுபடணும். அதே கட்டத்தில் இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தமாக பேசும் பொழுது பெருநாள் தொழுகை சுன்னத்து, சுபகு தொழுகை ஃபர்ல். ஏனென்றா சிலங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இது பெருநாள் தொழுகையை சுபகு தொழுகையை கலாவாக்கி போட்டு பெருநாளை பெரிய பக்குவமா செய்வாங்க. நீங்க தொழுகையை பக்குவமா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. யார் சுபகு தொழுகையை தொழுதாங்களோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார். அல்லாஹுடைய ஃபுல் இன்சூரன்ஸ் கிடைக்குது. அதனால ஒரு கோலண்டு வந்த ஞாபகம் மீக்குது. அதனால தான் நான் சொல்றேன், எத்தனை மணி பெருநாள் தொழுவிக்கிய பள்ளியில இது முந்தின காலத்துல வந்த ஒரு விஷயம். 8 மணிக்கு தொழுவிக்கிற 8 மணிக்கு எப்படி அந்த நேரத்தில் எழும்பி கொண்டு குளிச்சு ரெடியாகி வாரது, நாங்கள் எழும்புறதே 7:30. அவ சுபகு தொழுகை ஃபர்ல விட்டு போட்டு சுன்னத்தான தொழுகைக்கு கோல் பண்ணி இவ்வளோ ஆவலோட விசாரிக்கிறேன்டா. சுபகு தொழுகை விட்டுடக்கூடாது, அது ஃபர்லான தொழுகை, இவ்வளோ நாளும் நாங்கள் தொழுதோம். அதனால இந்த பெருநாள் தொழுகையுடைய சட்டங்களை நாங்கள் இதை மாதிரி தெரிஞ்சு அதை கேட்டு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் ஒதுக்கொள்ளணும். அதே கட்டத்தில் நாங்கள் நினைச்சிடக்கூடாது. இப்போ பள்ளிக்கு போனால் ஹுத்துபா ஓதுவாங்க, இதை வீட்டுல யாரும் செய்ய தேவையில்லை. அது பள்ளியில இமாமுக்குரியது. இமாம் ஹுத்துபா ஓதச்சில சில பள்ளியில் என்ன செய்வாங்க, அரவாசி ஜனம் பேத்துடும். அதனால் அது இமாமுக்குரியது. அது பள்ளியில் தொழிக்கக்கூடிய ஒரு ஜும்மா மஸ்ஜிதிலேயோ ஒரு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக நாங்கள் நடந்து கொண்டு சட்டங்களை பேணி நாங்கள் எங்களோட தொழுகை அல்லாஹுக்காக நிறைவேற்றி பரிபூர்ணமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.